190 ரன்ஸ் லீட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஓகே. அதுக்கப்புறமா மேட்ச் லூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப 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 டிசார்டனிங். இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். என்னன்னா, திஸ் இஸ் a victory to the reverse sweep. ஜடேஜா ரன் அவுட் ஃபூலிஷ். அதே மாதிரி அஸ்வின் கடைசியில் சுட்டு வந்தது பயங்கர ஃபூலிஷ். அதை பத்தி அஸ்வின் ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல. கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சல்யூட் அடிக்கணும். ஏன்னா இவங்களை எப்படி விளையாடணும்னு பிளான் பண்ணி இந்த டேர்னிங் ட்ராக்ல இதே இப்போ இன்னைக்கு இந்த மாதிரி தான் விக்கெட் நிறுத்தி இருந்தது. ஆனால் அவங்க விளையாட விடவே இல்லை, போலிங் போட விடவே இல்லை. இவங்க அவ்வளோ அழகாக விளையாண்டாங்க. எல்லா கண்ட்ரியும் இதை ஃபாலோ பண்ண போறாங்க. இந்தியாவுக்கு வந்தாக்க ரிவர்ஸ் ஸ்வீப் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு யார் நல்லா ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணணும் அவன் தான் செலக்ட் பண்ண போறாங்க. கில்லோட கடைசி 10 இன்னிங்ஸ் படிக்கிறேன் பாருங்க. 0, 23, 10, 36, 26, 2, 29, 10, 6, 8, 0. அப்புறம் இப்ப செகண்ட் இன்னிங்ஸ். இது என்னன்னாக்க டெலிஃபோன் நம்பர் மாதிரி இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயர் 13, 35, 4, 0, 6, 31, 26, 0, 12, 4. அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ். வெரி வெரி கீ பொசிஷன். இந்த பொசிஷன்ல இந்த மாதிரி ஆடினாக்க இவங்களை எப்படி அதுக்கு வந்து பேசாம புஜாரா ரஹானே விளையாடுக்கலாம். டேர்னிங் விக்கெட்ல எப்படி விளையாடுதுன்னு இங்கிலாந்து காமிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க போலிங் போடுறதுக்கு விட்டுருக்கணும். இல்லைனாக்கா ஹார்ட்லி மாதிரி ஒரு ஆள் வந்து 7 விக்கெட் எடுத்து போடுவாங்க. ஒன் இண்டியா ஹவுசர் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா வெர்சஸ் இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம், என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பற்றி பேசுறதுக்காக ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரீன் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சேட் டே. சர்ப்ரைசிங் நினைக்கிறேன். எல்லாருமே வந்துட்டு வேற மாதிரி எதிர்பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 2 டேஸ் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. இல்ல, சொல்லுங்க. 190 ரன்ஸ் லீட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதுக்கப்புறமா மேட்ச் லூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப 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 டிசார்டனிங். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வெரி பெயின்ஃபுல்லா இருக்கு. ரெக்கார்டே போட்டிருந்தாங்க சார். இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 100+ லீட் எடுத்துட்டு தோக்குறது ஃபர்ஸ்ட் டைமா தோக்குறாங்க சார். 100+ லீட் எடுத்துட்டு தோக்குறாங்க. 190 ரன்ஸ்லாம் லீட் எடுத்த பிறகு யாரு? ஐ திங்க் இவங்க ஒரு தடவை தோத்தாங்க ஆஸ்திரேலியா இந்தியா கிட்ட 2001ல. அந்த டிராவிடன் லக்ஷ்மன் வந்து 4 செஷன் விடாம விளையாடுவாங்க அந்த கல்கட்டால. அதுக்கப்புறம் இப்படிதான் எனக்கு தெரிஞ்சு இப்படிதான். வெரி சேட், வெரி சேட். பட் ஆனா இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். என்னன்னா, திஸ் இஸ் a victory to the reverse sweep. ஓகே ஓகே, ரிவர்ஸ் ஸ்வீப் விக்டரின்னு இதுக்கு பேரு. ஏன்னா நீங்க பாருங்க, இங்கிலாந்து வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடியே இந்த டெஸ்ட் வின் பண்ணிட்டாங்க. ஓகே, பிகாஸ் இவங்க இந்தியா வந்து அப்கோர்ஸ் 436 அடிச்சாங்க இல்லையா? அதுக்கப்புறம் இந்தியன் போலர்ஸ் அவங்க போடவே விடல. ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சு டெக்கெட் ஆகட்டும், நம்ம ஓலி போப் ஆகட்டும், ஆர் ஈவன் எல்லாருமே எல்லா பேட்ஸ்மேனுமே ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி அந்த டேர்ன் ஆக விடவே இல்லை. அண்ட் இந்தியன் போலர்ஸ் வந்து ரித்தம் அப்செட் பண்ணிட்டாங்க ரிவர்ஸ் ஸ்வீப்ல. ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஐ மீன் அந்த ஒரே ரீசன் இதுக்கு இந்த டெஸ்ட் தோத்தது சொல்லணும்னாக்க இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் தான். ஓகே சார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவ்வளோ டாமினேட்டா ஆடி இருந்தாங்க இந்தியா. அவ்வளோ டாமினேட்டா ஆடி இருந்தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 190 லீட் எடுத்திருந்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல செகண்ட் இன்னிங்ஸ்ல எங்க மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் விக்கெட் வந்து அன்பிளேயபிள் ஆயிடுச்சு. ஓகே, அன்பிளேயபிள் ஆயிடுச்சு. அதுல வந்து இப்ப மெயின் பேட்ஸ்மேன் வந்து நமக்கு ரோஹித் சர்மா அண்ட் KL ராகுல் 2 பேர் தான். அவங்க 2 பேரும் பியூட்டிஃபுல் பாலுக்கு அவுட் ஆயிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. மற்றபடி ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் கில் கிட்ட நான் இன்னும் எதுவும் எதிர்பார்க்கல. ஓகே, அதனால ஜெய்ஸ்வால் வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி விக்கெட்ல பொறுமையா விளையாடுறதுக்கு தகுதி கிடையாது. அண்ட் என்ன சர்ப்ரைசிங்னாக்க, இந்த ஜடேஜா ரன் அவுட் ஃபூலிஷ். அதே மாதிரி அஸ்வின் கடைசியில் சுட்டு வந்தது பயங்கர ஃபூலிஷ். அஸ்வின் ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல. ஆமா, ஏன்னா லாஸ்ட் ஓவர் அது. அந்த ஓவர் இருந்ததுனாக்க மறுநாள் கண்டினியூ ஆயிருக்கும். ஒருவேளை 4th டே முடிச்சுட்டு ஊருக்கு போலான்னு இருக்காரு போல இருக்கவரு. பட் இதுல என்ன ப்ராப்ளம்னாக்க, சப்போஸ் ஒரு நாள் இதாயிடுச்சுனாக்க, இந்த 4th டே முடிஞ்சதுனாக்க மழை வந்துச்சுனாக்க ஒருவேளை என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். சப்போஸ் எது வேணாலும் நடந்திருக்கலாம். அந்த மாதிரி ஆர் ஈவன் அஸ்வின் பும்ராவும் ஒரு பெரிய ஸ்டாண்ட் கூட போட்டிருக்கலாம். ஏன்னா 28 ரன் தானே கடைசியில ஷார்டேஜ். இல்ல சார், ஒரு 110க்கு வந்து 7 விக்கெட் போயிருச்சு. அந்த டயத்துல வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருமே மனசு விட்டப்போ கேஸ் பரத்தும் ஒரு அஸ்வினும் நல்லா ஸ்டாண்ட் பண்ணாங்க. பிரமாதம் ஆடினாங்க, பிரமாதம் ஆடினாங்க. ஹேட்ஸ் ஆஃப். ஆமா, அஸ்வின் ஏற்கனவே நான் 2 பேருமே
ஆமா சிட்னில பண்ணியிருக்காரு. நான் சல்யூட் பண்றேன் அவரை. ஓகே. ஆனா அந்த கடைசியில நான் நினைக்கிறேன் அந்த பும்ரா வந்தப்புறம் அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த அடிச்சு ரன்னை கொண்டு வரணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துட்டு போல இருக்கு. அதுதான் சார். அந்த கொஸ்டின தான் நான் த்ரோ பண்ணலான்னு இருந்தேன். அவ்ளோ நல்லா விளையாண்டவர். சொல்லுங்க. பேஷன்ஸா விளையாண்டாரு. ஏன்னா, மித்த பேட்ஸ்மேன்ஸ்லாம் அட்டாக்கிங்கா போயிட்டு இருந்தப்போ, அஸ்வின் வந்து யூசுவலாவே ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் நல்லா அடாப்ட் பண்ணி விளையாடக்கூடியவர். அப்படி இருக்கவரு அப்படி ஒரு ரேஷா ஒரு ஷாட் ஆடுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. பேட்டுக்கு இல்ல பக்கத்திலே இல்ல பாலு. அதுக்கு அது ஆமா அதுக்கு காரணம் என்னன்னாக்க, நான் நினைக்கிறேன் பும்ரா வந்து இந்த டர்னிங் விக்கெட்ல மாட்டிப்பாரு. நம்ம வந்து இந்த ஓவர்ல எவ்வளவு ரன் அடிக்கணுமோ அடிச்சுட்டு லாஸ்ட் பால் ஒரு ரன் எடுத்துட்டு அங்க போயிடணும்ன்ற நினைப்புல அவர் வந்து கொஞ்சம் அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடிட்டாரு. ஓகே. அது வந்து அவர் டெஃபினட்டா ஃபீல் பண்ணுவாரு. பட் நான் என்ன சொல்றேன்னாக்க, அவர் அவுட் ஆகும்போது கிட்டத்தட்ட 48 ரன் இருந்தது. 40 சம்திங் இருந்துச்சுங்க சார். 48 ரன் அடிக்கிறதுக்கு நீங்க வந்து சும்மா 2 ஓவர்ல அடிச்சு வின் பண்ண முடியாது. ம். அது பொறுமையா பும்ராவை வச்சு விளையாடி தான் பண்ணி ஆகணும். அது ஓகே. கஷ்டம் தான். அந்த சமயத்துல வின் பண்ணது கஷ்டம் தான். பட் இருந்தாலும் வந்து நீங்க வந்து த்ரோ பண்ணிடக்கூடாது விக்கெட்டை. ஓகே. கண்டிப்பா அது தப்பு தான் அது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு, நம்மளோட செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் வந்து அந்த அளவுக்கு எடுபடலைன்னு சொல்லலாம். ஏன்னா, ஆலி போப் வந்து அவ்ளோ நல்லா விளையாண்டாரு. ஒரு 196 ஆல்மோஸ்ட் ஒரு 200 அடிச்சுட்டாரு. ஸ்பின் அவங்க அ நல்லா ஒர்க் ஆச்சு அவங்களுக்கு. நம்ம நம்ம போட்ட டேஸ்ட்ட நமக்கே குடுத்துட்டாங்களா? அப்படின்ற மாரி இருக்கு. நமக்கு ஸ்பின் ஒர்க் ஆகலையா? செகண்ட் சார் இன்னிங்ஸ். நம்ம நம்ம இத பத்தி நேத்து டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு முந்தானத்து நான் சொல்லியிருந்தேன் நானு. என் நாக்குல சனின்னு கூட சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி இந்தியன் ஸ்பின்னர்ஸை வந்து அவங்க கவுண்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். டர்னிங் விக்கெட்ல ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவாங்க. அதே மாதிரி எல்லா பேட்ஸும் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடினாங்க. ஓகே. அதுதான் டக்கெட்டும் அதே ரிவர்ஸ் ஸ்வீப் நிறைய ஆடினாரு. அண்ட் இவர் பொலிபோப் கேட்க பிரில்லியன்ட் இன்னிங்ஸ். என்ன குவிக் ஃபுட்டட் ரிவர்ஸ் ஸ்வீப் தெரியுமா அது? அதாவது போட உடல போலர்ஸ். அதனால என்ன ஆயிடுது, ரிதமே கிடைக்கல இவங்களுக்கு. இவங்க வந்து எங்க போடுறதுன்னு தெரியல. அண்ட் 4-4 வேற போடுது ஃபர்ஸ்ட் டேல இருந்து. அதனால ரோஹித் சர்மாக்கு ஃபீல்டு செட்டிங் பண்ணதுக்கு எங்க வைக்கிறதுன்னே தெரியல. கடைசியில பார்த்தாக்க 2 சைடும் டீப்ல ஆள் வச்சிருந்தாரு. ஓகே. பிகாஸ் இவங்க என்ன பண்ண ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு லெக் சைடுல ஆள் வைக்கணும் டீப்ல. திடீர்னு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆயிடுறாங்க இவங்க ரிவர்ஸ் ஸ்வீப்ல. அதனால ஆஃப் சைட்லயும் டீப்ல ஆள் வைக்கிறாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு அட்டாக் பண்றதுக்கு ஆள் எல்லாம் போயிட்டு மொத்தத்துல வந்து கிளியர் பிளான்டு விக்டரி ஃபார் இங்கிலாந்து. கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் இப்போ சல்யூட் அடிக்கணும். ஏன்னா இவங்களை எப்படி விளையாடணும்னு பிளான் பண்ணி இந்த டேர்னிங் ட்ராக்ல இதே இப்ப இன்னைக்கு இந்த மாதிரி தான் விக்கெட் நேரத்தையும் இருந்தது. ஆனா அவங்க விளையாட விடவே இல்லை. ஓகே. போலிங் போட விடவே இல்லை. இவங்க அவ்வளவு அழகா விளையாண்டாங்க. அவங்க யூசுவலா டு இங்கிலாந்து கிரிக்கெட் டீம். ஆமா. யூசுவலா நம்ம பார்த்துருக்கோம் சார். இந்தியால வந்துட்டு ஸ்பின்னிங் ட்ராக் இருக்கும். ஒரு ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் வந்து யூசுவலா ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும் சரி, இங்கிலாண்டா இருக்கட்டும், ஒரு க்ளூவே இல்லாம விளையாடுவாங்க இந்தியன் ஸ்பின்னர்ஸ. ஆனா, இப்போ வந்துட்டு நல்ல ஒரு பிளான் பண்ணி கரெக்ட்டா வந்திருக்காங்கன்னு நினைக்கலாமா சார்? இத எடுத்துக்கிறது. கரெக்டா வந்துட்டாங்க. இதை நீங்க வேணா பாருங்க. எல்லா கண்ட்ரியும் இதை ஃபாலோ பண்ண போறாங்க. ஓகே. இந்தியாவுக்கு வந்தாக்க ரிவர்ஸ் ஸ்வீப் பிராக்டிஸ் பண்ணிட்டு யார் நல்லா ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணணும் அவன் தான் செலக்ட் பண்ண போறாங்க. அவன் வந்து அப்படியே கிரிக்கெட்டே மாத்திட போறாங்க. வந்து நல்ல பிளான் இது. பியூட்டிஃபுல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இனிமே இந்தியா வந்து ஸ்பின்னர்ஸ் விக்கெட் போட்டு டேர்னிங் விக்கெட்டை போட்டு வின் பண்ணுன்றது நடக்காது. ஏன்னா அவங்க டேர்னிங் விக்கெட் போட்டாக்க ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. ஓகே. அது ஆஸ்திரேலியா பிரமாதம் ஆடுவாங்க ரிவர்ஸ் ஸ்வீப். டேவிட் வார்னர், மேக்ஸ்வெல்லாம் ரொம்ப பிரமாதம் ஆடுவாங்க. சார் அப்படி இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பேசணும்னா, இந்த 4த் இன்னிங்ஸ்ல ஒரு 200 அந்த ரேஞ்சுக்கான ஸ்கோர் வந்து நம்ம ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா மாரிலாம் இந்தியா அடிக்க முடியாம நம்ம நெறைய பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து அங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் கண்டிஷன் இருக்கும். ரொம்ப டஃப்பான கண்டிஷன்ஸ்ல ஒரு 200 அடிக்க முடியாம நெறைய நம்ம தோத்துருக்கோம். ஆனா இந்தியன் கண்டிஷன்ல நமக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பின் பவுல்லயுமே வந்துட்டு 200 ரன் அடிக்க முடியலன்றது கொஞ்சம் சேடான விஷயமா பார்க்கலாமா? அது சேடான விஷயம் தான். அது எனக்கு இது ஹார்ட்லி 7 விக்கெட்ஸ் 7 பியூட்டிஃபுல்லா விக்கெட். போட்டார். டெபு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டெபு 7 விக்கெட்ஸ் ரொம்ப நல்லா போட்டாரு. ஆனால் நம்ம பேட்ஸ்மேன் சரியா விளையாடல. ஓகே. எக்ஸப்ட் 2-3 பீப்புள், கேஎல் ராகுல் அண்ட் ரோஹித் சர்மா, இவங்க 2 பேர் தான் குட் பாலுக்கு அவுட் ஆனாங்க. ஓகே. மித்த எல்லாரும் மற்றதெல்லாம் விளையாட தெரியாம விளையாண்டாங்க. இவர் யசஸ்வி ஜெய்ஸ்வால், அப்புறம் கில், அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், இவங்கெல்லாம் வெரி ஆர்டினரி பால். அது அவுட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. அது தவிர வந்து நீங்க ஜடேஜா ரன் அவுட் அன்னெசரி, அஸ்வினோட சுத்தி அவுட் ஆனது அன்னெசரி. 5 பேர். கேஎஸ் பரத் ரோஹித் சர்மா மாதிரி குட் பாலுக்கு அவுட் ஆனார். ஓகே, அவர் ரொம்ப நல்லா ஆடினாரு. அது 30 ரன்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஆடினாரு. அவரும் அஸ்வின் இருந்தா வின் பண்ற மாதிரி தோணுச்சு. ஆனா அவர் அவுட் ஆனவுடனே அஸ்வினுக்கு வந்து மூளை கலங்கி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. பர்ட்டிகுலரா அந்த ஷாட் ஆடி அவுட். நம்ம நெறைய நீங்க சவுத் ஆப்பிரிக்காலயே பேசிட்டீங்க. கில், ஸ்ரேயஸ் ஐயர், ஜெய்ஸ்வால் இவங்கள பத்தி நம்ம நெறைய சொல்லியிருந்தோம். இந்தியாலயுமே வந்துட்டு அதே கரெக்டா சொன்னீங்க நீங்க.
வந்து இவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஏதோ நான் ஏதோ குறை சொல்றேன்னு நினைச்சுப்பாங்க. இவங்க 3 பேர் யங்ஸ்டர்ஸையும். இந்த யங்ஸ்டர்ஸோட இப்போ நான் சொல்றேன் பாருங்க. ஒரு இது எடுத்து பார்த்தேன். கில்லோட கடைசி 10 இன்னிங்ஸ் படிக்கிறேன் பாருங்க. 0, 23, 10, 36, 26, 2, 29, 10, 6, 8, 0. அப்புறம் இப்ப செகண்ட் இன்னிங்ஸ். இது என்னன்னாக்க டெலிபோன் நம்பர் மாதிரி இருக்குது. இதுதான் கில் அடிச்சிருக்காரு. பிகாஸ் ஒரு 40 கூட கிடையாது. ஒரு 40 கிடையாது லாஸ்ட் 11 இன்னிங்ஸ்ல. அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் 13, 35, 4, 0, 6, 31, 26, 0, 12, 4 அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ். இந்த மாதிரி 2 பேரும் அதுவும் they are occupying number 3 and number 5 பொசிஷன். முக்கியமான பொசிஷன்ல இருக்கு. ஓகே, வெரி வெரி கீ பொசிஷன். இந்த பொசிஷன்ல இந்த மாதிரி ஆடினாக்க இவங்களை எப்படி அதுக்கு வந்து பேசாம புஜாரா ரஹானே விளையாடுக்கலாம். ஆமா, அதுதான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அவங்க உயிரை கூட்டு விளையாடு இருப்பாங்களே. ஆமா, யங்ஸ்டர்ஸ் இல்ல, அதுக்கு இன்னும் யங்ஸ்டர்ஸ் ரிங்கு சிங் மாதிரி, சாய் சுதர்ஷன் மாதிரி ஆள் எடுத்துருக்கலாம். இந்த மாதிரி அரைகுறையா பிளேயர்ஸ் விளையாடு. இவங்க 2 பேரும் கண்டிப்பா பிக் சப்போர்ட் காட்ஃபாதரோட தான் உள்ள வராங்க. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஓகே சார். ஸ்ரேயஸ் ஐயர் பத்தி பர்டிகுலரா பேசணும்னா, நம்ம சவுத் ஆப்பிரிக்காலே நிறைய பேசியிருந்தப்போ அங்க ஷார்ட் பால் இருக்கு, ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் கண்டிஷன்ல அவரால் ஆட முடியல. பட் அதே சேம் டைம் இந்தியா வந்து அவர் ஸ்பின் பவுலிங்கை ரொம்ப நல்லா விளையாடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனா அதுவுமே இங்க ஒர்க் ஆகாம போயிருச்சு சார். இல்லையே, இப்ப பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் திஸ் டெஸ்ட் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி நான் அட்டாக்கிங் கிரிக்கெட் விளையாட போறேன். உடனே ஏபி டிவிலியர்ஸ் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு. அது வந்து பைத்தியகார்த்தனம். டெஸ்ட் கிரிக்கெட்ல நீங்க பாலுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா விளையாடணும். அட்டாக் கிரிக்கெட்லாம் விளையாடக்கூடாது. அது T20யோட நிறுத்திக்கணும் அந்த அட்டாக்கிங் கிரிக்கெட்டு. டெஸ்ட் கிரிக்கெட்ல மெரிட்டுக்கு பால் ரெஸ்பெக்ட் கொடுத்து விளையாடணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாரு அவர். அதை கேட்காம வந்தாலும் அவருக்கு விளையாட வரல சார். அவருக்கு இது இல்லை, டேலண்ட் ஸ்கில் இல்லை அவர்தான். ஓவரா சான்ஸ் கொடுத்தாச்சு, இனிமே சான்ஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே சார். இப்போ ஒரு 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த மேட்ச்ல இதுல இருந்து எப்படி பவுன்ஸ் ஆவாங்க, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார் இந்தியா? டேர்னிங் விக்கெட் போடுறதுக்கு இனிமே யோசிப்பாங்க. ஏன்னா டேர்னிங் விக்கெட் போட்டா இந்தியா எயின்ஸ் போடுவது. ஓகே, ஸோ நார்மல் விக்கெட் தான் போடுவாங்க. பட் அக்சார் பட்டேல விடக்கூடாது. அவர் பேட்டிங் ரொம்ப நல்லா ஆடினார். ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப நல்லா ஆடினாரு. 2 இன்னிங்ஸும் நல்லா ஆடினாரு. அண்ட் போலிங் வந்து அவர் அடிக்க உடல, ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சு அவரை 4-4 அடிச்சிட்டாங்க. ஸோ அந்த இதுக்கு வந்து இப்போ இவங்க இந்தியா பிளான் பண்ணணும். டிராவிட் அண்ட் ரோஹித்லாம் உட்காந்து அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சும் போது எப்படி போலிங் போடணும்னு பிளான் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் ஃபீல்ட் செட்டிங் எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இப்போ புது ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ டேர்னிங் விக்கெட்ல எப்படி விளையாடுறதுன்னு இங்கிலாந்து காமிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க போலிங் போடுறதுக்கு இவங்க கற்றுக்கணும். இல்லைனாக்கா ஹார்ட்லி மாதிரி ஒரு ஆள் வந்து 7 விக்கெட் எடுத்து போயிடுவோம். ஓகே சார். என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் 2 போலர் சார். ஓகே, 2 போலரை வச்சு அவங்க வின் பண்ணிருக்காங்க சார். ஒன்னு வந்து ஜோ ரூட், இன்னொன்னு ஹார்ட்லி. இவங்க 2 பேர் தான் சார். மத்தெல்லாம் ஒருத்தரும் சரியா போலிங் போடல. அது அந்த கொஸ்டின் தான் சார் திருப்பி நமக்கு வருது. இப்போ ஹார்ட்லி ரூட் வந்து ஒருத்தர் ஒரு ஃபுல் டைம் பவுலர், இன்னொருத்தர் ஒரு பார்ட் டைம் பவுலர். அவங்க 2 பேருமே இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா பண்ணும்போது அஸ்வின் மாதிரியான ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு ஸ்பின்னரையுமே அவங்க எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாமா, அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம்? ஆமா, அதுதான். அதுக்கு அங்கதான் வருது இந்த டெஸ்ட்டுக்கு பேரு விக்டரி டு தி ரிவர்ஸ் ஸ்வீப் சொன்னேன்ல. அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி அஸ்வினி, ஜடேஜா அண்ட் அக்சார் 3 பேரையும் வந்து தலையெடுக்கவே விடல. அந்த அளவுக்கு வந்து டக்கெட் பிரமாதமா ஆடினாரு நேத்திக்கு. அன்ட்டு எல்லாத்தையும் திருப்பி ரிவர்ஸ் 4-4 போயிருந்தது. ரோஹித் என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபீல்ட் செட்டிங்கே கம்ப்ளீட்டா மாறி போயிருந்தது. லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் யார் பேட்டிங்னு தெரியல, அந்த மாதிரி இருந்தது. அண்ட் இவர் போலி பப் வந்து பிரில்லியன்ட் இன்னிங்ஸ். அவர் வந்து கொஞ்சம் இந்த குட் லெங்க்ல போட்டாக்க ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சிருக்காரு. அதனால இவங்க என்ன பண்றாங்க, போலர்ஸ் க்ளோஸா போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் க்ளோஸா போட்டாக்க ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க மாட்டாங்க, ஸ்ட்ரைட் டிரைவ் தான் அடிப்பாங்க. அதுல ஸ்ட்ரைட் டிரைவ்ல 4-4 போயிட்டு இருக்கு. மொத்தத்துல வந்து இவங்க ரிதமை கெடுத்து விட்டாங்க அவங்க. ஓகே சார். இப்போ இந்த டெக்னிக்கை எப்படி செகண்ட் மேட்ச்ல அடுத்த மேட்ச்ல இந்தியா இது பண்ண போறாங்க, என்ன மாதிரியான பிளான்ஸ் வர போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து. கரெக்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.